Hi friends, இன்னைக்கு MI அவங்களோட MI A3 அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பத்தி எதுவுமே புதுசா பேசுறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த மொபைல் நிறைய கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால இந்தியால என்ன மாதிரி வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால யாருக்குமே இந்த மொபைல்ல ஆர்வம் அதிகமா இல்ல. நானுமே இந்த மொபைல் நல்ல மொபைல் தான், இருந்தாலுமே இதை ஒரு 15 அல்லது 16 அப்படின்ற பிரைஸ்க்கு தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி MI ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணும் அப்படின்ற ஐடியாக்கு நான் வந்தேன். இப்போ இந்த மொபைல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ்ல வருது, இது கூட வேற மொபைல் கம்பேர் பண்ணா இந்த மொபைல் பெஸ்டா இருக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மொபைல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கிளாஸ் பேக்ல தான் வருது. இந்த பேக் கிளாஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 3 லேயர் கோட்டிங் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. இந்த பேக்குக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல புதுசா 3 கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5, பேக்லயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5, அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேமரா பம்ப்லயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொண்டு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. ஏன்னா Redmi Note 7 இந்த மொபைல்லாம் அதிகமா அந்த கேமரா பம்ப்ல இருக்க கிளாஸ் உடைஞ்சது அப்படின்றது காரணமா இந்த டைம் கேமரா பம்ப்ல இருக்க கிளாஸ் கூட கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. இதனோட ஃப்ரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 6.08 inches HD+ல தான் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கிறதுனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இதுல 7th ஜெனரேஷன் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. இங்க HD+ அப்படின்றது ஒரு குறையா தெரியுது. இருந்தாலுமே அவங்க AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும். இதனோட பிரைஸ் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த HD+ அப்படின்றது ஒரு பெரிய வித்தியாசமா இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். 3 கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வருது. இதுல பிரைமரி கேமரா உங்களுக்கு 48 MP Sony IMX586 சென்சாரோட வருது. 8 MP வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் 180 டிகிரி வியூவிங் ஆங்கிளோட இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது கூடவே 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இந்த டெப்த் சென்சார் கொடுத்திருக்கனால நிறைய லைட்டிங் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இதுல ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டியூ டிராப் நாச்சோட வருது. இதுல 32 MP கேமரா கொடுத்திருக்காங்க. நாம அதிகபட்சமா செல்ஃபில பார்க்குற ஹையஸ்ட் ரேஞ்ச் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 32 MP தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே ஒரு சூப்பரான கேமராவோட இந்த மொபைல் வருது. இந்த கேமராவால உங்களால 4K 30 FPS வரைக்கும் வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். கூடவே உங்களுக்கு EAS சப்போர்ட் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. EAS எப்படியுமே உங்களுக்கு 1080 30 FPS லாம் EAS சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேல EAS சப்போர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது போக இந்த மொபைல் Android 1 ப்ரோக்ராம் கீழ வருது. அதனால உங்களுக்கு குறைஞ்சது 2 இயர்க்காவது கரெக்டான OS அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பேட்ச் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Android 1 ப்ரோக்ராம் கீழ வரதுனால எல்லாரும் Redmiல மைனஸ் அப்படின்னு பாக்குற ஒரு விஷயம் அந்த ஆட்ஸ் இதுல சுத்தமாவே இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பியூர் Android எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி Google Lens, Google Voice Assistant யூஸ் பண்ணி போட்டோஸ் ஷேர் பண்றது போல ஒரு சில இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். நேத்து நம்ம Realme 5ல என்ன ப்ராசஸர் பார்த்தோமோ சேம் அதே ப்ராசஸரோட வருது. Snapdragon 665 ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. அது போக இதுல UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. அது மாதிரி LPDDR4X RAM கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. அது போக இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4030 mAh பேட்டரியோட வருது. அது மாதிரி டைப் C போர்ட்டோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. கூடவே இந்த மொபைல்ல ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ல ஹெட்ஃபோன் ஜாக்கை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் நமக்கு பாக்ஸ்ல கிடைக்காது. நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியா வாங்க வேண்டியிருக்கும். அது போக இந்த மொபைல்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா P2I அப்படின்ற நானோ ரெப்பலண்ட் கோட்டிங் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு IR பிளாஸ்டர் எப்பவுமே Redmi மொபைல்ஸ்ல நம்ம பார்க்குற மாதிரி இதுல IR பிளாஸ்டரையும் மிஸ் பண்ணாம கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து அவங்க கொடுத்திருக்க பிரைஸ் அப்படின்றத என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. ஏன்னா குறைஞ்சது ஒரு 14 அல்லது 15,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மொபைல 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியண்டோட இந்த மொபைல 13,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. 6GB 128GB இன்டர்னல் மெமரியோட இந்த மொபைல 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. 6GB 128GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட் பத்தி நான் பெருசா பேச போறது இல்ல. ஆனா இந்த 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட்க்கு 13,000 ரூபாய் அப்படின்றது என்ன பொறுத்தவரை இந்த மொபைல சூப்பரா பிரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா எடுக்க வேண்டிய மொபைலா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா Realme 5ல உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான HD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த 48 MP சென்சார் இல்ல. அது மாதிரி Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க. அது போக பேக் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருந்தாங்க. பேட்டரி மட்டும் ஹையா கொடுத்து அந்த மொபைல 4GB 64GBக்கு 11,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஃபிளாக்ஷிப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 48 MB கேமரா கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ்ல கொடுத்துட்டு அந்த கிளாஸ்ல Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு டைப் சி போர்ட் கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு HD+ டிஸ்பிளேயா இருந்தாலும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலா ஒரு பட்ஜெட் மொபைல்ல இதெல்லாம் வந்தா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரெட்மியோட Redmi 7S ஓட 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போதும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே தெரியுது. Snapdragon 665 ப்ராசரோட இதனோட ஃபர்ஸ்ட் சேல்ல உங்களுக்கு ஒரு ஆஃபரையும் கொண்டு வந்திருக்காங்க. HDFC கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு 750 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க EMI ல வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 250 ரூபீஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால HDFC கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கு, டெபிட் கார்டுக்கு இல்ல. இதனோட சேல் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர 23ஆம் தேதி Amazonல இதனோட சேலை ரன் பண்றாங்க. இதுவும் ஃபிளாஷ் சேலா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதை சீக்கிரமாவே நம்மளால ஓபன் சேல்ல பார்க்க முடியும் அப்படின்றதுலயும் மாற்றம் கிடையாது. ஆனா ஒரு நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க மார்க்கெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதுல குறை சொல்றதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த HD+ டிஸ்பிளே தவிர இதுல ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த பிரைசிங் 13000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு இப்ப இருக்கிற மார்க்கெட்ல யாருமே இந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராவோட அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட பார்க்கிறதுக்கு ஒரு லுக்கான பில்டோட ஒரு மொபைலுமே அவைலபிளா இல்ல. அந்த எல்லாத்தையும் பூர்த்தி பண்றதுக்கு இந்த மொபைல் கண்டிப்பா ஒரு ஒர்த்தான மொபைலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மொபைல் உங்களுக்கு ஓகே, இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல மொபைலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்கள் யாராவது மொபைல் எடுக்கணும் அப்படின்ற ஐடியால இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மொபைல் எடுக்கிறியா அப்படின்றத கேட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.